அனைவருக்கும் வணக்கம். அலைடு மேத்தமெட்டிக்ஸ் 2ல 5th யூனிட் வெக்டார்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் phi of x, y, z given that phi of 1, 1, 1 equal to 3 and del phi equal to y plus y square plus z square into I vector plus x plus z plus 2xy into j vector plus y plus 2zx k vector கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் del phi நம்ம எழுதிக்கலாம். del phiன்றது வந்து கிரேட் phi. கிரேட் phiக்கான டெஃபினிஷன் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன சொல்லுங்க பார்ப்போம். dou phi by dou x into I vector plus dou phi by dou y into j vector plus dou phi by dou z into k vector. So given grade phi இருக்கு, by definition grade phi இருக்கு, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஐயோட காம்பனண்ட் கம்பேர் பண்ணுங்க. இங்க dou phi by dou x equal to, so dou phi by dou x equal to y plus y square plus z square. அதே போல j ஓட காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுங்க. dou phi by dou y equal to x plus z plus 2xy. ஸோ அதே போல் கேவோட காம்பனண்ட் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது dou phi by dou z equal to y plus 2zx. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது. வழக்கமாக டெரிவேட்டிவ்லேருந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும், அது டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஃபை இல்லையா? 5 வேணும் அப்படின்னா அதை நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். பார்ஷியலாக இருக்குன்னா இப்போ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இது இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது ஒய் இசட் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போது ஃபஸ்ட்டு இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ் வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். செகண்ட் வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோம். தேர்ட் வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ dou phi by dou xல இது இன்டகிரேட் பண்ணால் இந்த ஆப்ரேட்டர் போயிட்டு 5 மட்டும் வரும். ஸோ 5 ஈக்குவல் டு, இங்கே அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, எங்கேயுமே எக்ஸ் இல்லை, அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள். எது வேரியபிள்? எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். இந்த எக்ஸ் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோம்? dou phi by dou x. இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் தான், அதனால தான் நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போது இங்கே எக்ஸ் டேர்மே இல்லை, எல்லாமே கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள், எக்ஸு கூட மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். ஸோ yx plus y square x plus z square x. வழக்கமாக நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் சியை நம்ம எழுதுவோம் இல்லையா? ஆனால் இங்கே சி எழுதுறதுக்கு பதிலாக எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் y z ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஆஃப் y z நம்ம எழுதுவோம். அப்போ f1 ஆஃப் y z எழுதுகிறேன். அதே போல் இந்த செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் dou phi by dou y இருக்கு இல்லையா? இதில் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் y. ஸோ அப்போ நம்ம இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறோம். இதை integrate with respect to y. So y பொறுத்து integrate பண்ணும்போது x and z are constant. ஓகேவா? So this implies, அப்போ dou phi by dou y நம்ம integrate பண்ணால் left hand sideல கிடைக்கிறது 5 equal to, இங்கே x வந்து constant, x y பொறுத்து integrate பண்ணும்போது x into variable. அதே போல் z கான்ஸ்டன்ட், அப்போ z into வேரியபிள் y. இங்கே y டேர்ம் இருக்குது பாருங்கள். அப்போ ப்ராடக்டில் இருக்கிற 2y as it is அப்படியே வரும். y இன்டகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் சி போகிறதுக்கு பதிலாக ஏற்கனவே f1 போட்டுட்டோம் இல்லை, இப்போ சம் அதர் ஃபங்க்ஷன் f2 ஆஃப், இங்கே எக்ஸும் இசட்டும் தான் கான்ஸ்டன்ட், அப்போ f2 ஆஃப் எக்ஸ் இசட் எழுத போகிறோம். அதே போல் தேர்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா இதை நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போகிறோம், இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு z. அது zன்றது எப்படி கண்டுபிடிக்கிறோம், 5 வித் ரெஸ்பெக்ட் டு z தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ இம்ப்ளைஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 கிடைக்கும். அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது, தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். y வந்து கான்ஸ்டன்ட் z பொறுத்து பண்ணும்போது கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள், இப்போ y இன்ட்டு z. இதில் z டேர்ம் இருக்குது பாருங்கள், ரிமைனிங் இருக்கிற 2ம் எக்ஸும் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். z இன்டகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ், அப்போ z ஸ்கொயர் பை 2 plus some constant, z பொறுத்து பண்ணும்போது xும் yயும் constant. So f3 of xy. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் 3 பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது, அதிலிருந்து 3 5 ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த 5 ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த f1 f2 f3 இது மூணுமே ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ளஸ் சீன் போட்டுக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், மூணுத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்கள், இல்லை ரெண்டுத்தில் காமன் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ தேர்ஃபோர் 5 ஈக்குவல் டு, இப்போ xy இங்கே xy இந்த ரெண்டுத்தில் இருக்குது, தேர்ட் ஒன்ல இருக்குது, மூணுத்துலேயும் காமனாக இந்த டேர்மும் கிடையாது. ஸோ xy நான் எழுதியிருக்கேன். ப்ளஸ் அப்புறம் இங்கே zyயும் yz ரெண்டுமே சேம் தான், ப்ளஸ் yz
ஸோ 2 டேர்ம் எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே y ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இது ரெண்டு சேம் டேர்ம் தான். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இசட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கே இசட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இசட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. அப்போ இதுதான் நமக்கு தேவையான 5. இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் சி இருக்குல்ல, இதை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு தான் நமக்கு கொஷனில் க்ளூ கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 ஆஃப் 1 1 1 ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, இசட்டுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணால் 5ஓட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம சியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ given 5 of 1 1 1 equal to 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? when x equal to 1, y equal to 1, z equal to 1, 5 equal to 3ன்னு அர்த்தம். இதை நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ இந்த 5க்கு பதிலாக 3 போட்டுக்கலாமா? x இன்ட்டு ஒய், எக்ஸுக்கும் 1 ஒய்க்கு 1, 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் ஒய்யும் இசட்டும் 1 தான், 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், மல்டிபிள் பண்ணும்போது 1 தான். இதுவும் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 4 வருமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -4. இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ முதல்ல இப்படி எழுதுகிறேன். 4 ப்ளஸ் சி இம்ப்ளைஸ் சி தான் நமக்கு வேணும். ப்ளஸ் 4 இங்கே வந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது, -4. ஸோ பெருசுலேருந்து சின்னது கழிச்சு பெருசோட சைன் எழுதுனா -1. இப்போ சியோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா -1 வருது. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 1 implies 5 equal to, ஸோ 5 is a function of x, y, z. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். 5 of x, y, z equal to x, y plus y, z plus x, y square plus z square x minus 1. அவ்வளோதான், ஒரு ஈஸியான யூனிவர்சிட்டி 5 மார்க் கொஷின். இன்டகிரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, இன்னொரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.